Welcome to the first session of the year-end evaluation 2020 paper discussion or presentation. Answer all the questions. எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்க. Test 1. முதலாவது வினா, match the professions with the relevant descriptions given below. கீழே கொடுக்கப்பட்டுள்ள உரிய விவரங்களுடன் இந்த தொழில்களை மேட்ச் பண்ணுங்க. ரைட் எழுதுங்க the correct letter, சரியான எழுத்தை in the blank இடைவெளியில். The first one, முதலாவது, is done, செய்யப்பட்டுள்ளது, for you, உங்களுக்காக. A. Engineers. B. Photographers. C. Nurses. D. Farmers. E. Architects. F. Chefs. Number 1. They take care of sick people. அவர்கள் நோயாளிகளை கவனிக்கிறாங்க. Nurses, தாதிமார்கள். அதோட லெட்டர் எழுத்து வந்து சி. அப்போ ஆன்சர் வந்து சி. சி என்ற எழுத்து எழுதணும். நம்பர் 2, they அவர்கள் டிசைன் வடிவமைக்கின்றார்கள் ஹவுசஸ் அண்ட் பில்டிங்ஸ், வீடுகளையும் கட்டிடங்களையும். ஆர்கிடெக்ட்ஸ், கட்டிட கலைஞர்கள். அதோட லெட்டர் எழுத்து இ. இப்போ ஆன்சர் வந்து இ. they அவர்கள் prepare, they அவர்கள் prepare, தயாரிக்கிறார்கள் delicious dishes, சுவையான உணவுகளை. who? chefs. அப்போ ஆன்சர் வந்து F. they அவர்கள் நம்பர் 4, they அவர்கள் instruct, அறிவுறுத்தல் கொடுக்குறாங்க workers, வேலை பார்க்குற ஆட்களுக்கு how to build bridges, எவ்வாறு பாலங்களை கட்டுவதென்று. engineers. இப்போ ஆன்சர் வந்து A. they அவர்கள் நம்பர் 5, they அவர்கள் cultivate, பயிரிடுறாங்க paddy, நெல்லை. farmers. இப்போ ஆன்சர் வந்து D. நம்பர் 6, they அவர்கள் capture, பிடிக்கிறார்கள், படம் எடுக்கிறாங்க. பியூட்டிஃபுல் சீனரிஸ், அழகான காட்சிகளை படமாக எடுக்கிறாங்க, கேப்சர் பண்ணுறாங்க. ஹூ? ஃபோட்டோகிராஃபர்ஸ். அப்போ ஆன்சர் வந்து பி. ரைட். மூவிங் ஆன் டு டெஸ்ட் நம்பர் 2, இரண்டாவது வினாவுக்கு நகர்ந்து செல்வோம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ், பிளாங்க்ஸ் இடைவெளிகளில் நிரப்புங்க. ஆஃப் த ஃபாலோவிங் டயலாக், கீழ்வரும் உரையாடலில் யூசிங், பாவித்து, த வேர்ட்ஸ், சொற்களை, கிவன், கொடுக்கப்பட்டுள்ள, இன் த பாக்ஸ், பெட்டியில். ரைட் த லெட்டர், எழுதுங்க எழுத்தை, ஆஃப் த கரெக்ட் வேர்ட், சரியான சொல்லின். இன் த ஸ்பேஸ் கிவன், தரப்பட்டுள்ள ஸ்பேஸில், இடைவெளியில். ஒன் இஸ் டன், ஒன்று செய்யப்பட்டுள்ளது, ஃபார் யூ, உங்களுக்காக. கெனுல, வாட் டிட் யூ டூ லாஸ்ட் ஈவினிங், நேற்று மாலை நீ என்ன செய்தாய். ஜிஹான், ஐ வென்ட் டு த சினிமா, நான் போனேன் சினிமாவுக்கு. வித் மை பேரண்ட்ஸ், என்னுடைய பெற்றோர்களுடன். ஆன்சர் வந்து சி. வாட் டிட் யூ வாட்ச், என்ன நீ பார்த்தாய். வி வாட்ச், நாங்கள் பார்த்தோம். அவதார் அட் சவோய் சினிமா, சவோய் சினிமாவில். இப்போ அட் என்ற இல், இப்போ அதுக்கான எழுத்து வந்து எஃப். வி வென்ட் தேர், நாங்கள் போனோம் அங்கு. 1 hour பிஃபோர் த 6:30 ஷோ, 6:30 காட்சிக்கு 1 மணித்தியாலத்துக்கு முன்பு. பிஃபோர்ண்டா முன்பு, 1 hour பிஃபோர். இப்போ பிஃபோர், முன்பு என்பதற்கான லெட்டர் எழுத்து வந்து ஏ. இப்போ ஏ தான் ஆன்சர். வாட் டு யூ திங்க் ஆஃப் இட், அதனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க. ஆஃப் என்றதுக்கு லெட்டர் எழுத்து வந்து இ.
இட்ஸ் அன் அமேசிங் ஃபில்ம். அது ஒரு ஆச்சரியமான திரைப்படம். about another planet, இன்னொரு கிரகத்தை பற்றிய. about பற்றிய அதுக்கான லெட்டர் எழுத்து வந்து டி. I enjoyed it very much. நான் அதனை மிகவும் ரசித்து பார்த்தேன். Do you recommend it for me to watch? For me, எனக்காக பார்க்க அதனை நீங்க ரெக்கமெண்ட் பண்றா, சிபாரிசு பண்றா. டெஃபினிட்லி, நிச்சயமாக. யூ கான் மிஸ் இட், உங்களுக்கு அதனை மிஸ் பண்ண முடியாது, தவற முடியாது. மூவிங் ஆன் டு டெஸ்ட் நம்பர் 3. ஸ்டடி த பிக்சர். இந்த படத்தை ஸ்டடி பண்ணுங்க, ஆய்வு செய்யுங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இடவழிகளை நிரப்புங்க. வித் த வேர்ட், சொற்கள் மூலம், சொற்களை கொண்டு. given, கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாக்ஸ் பெட்டியில். the first one is done for you. முதலாவது உங்களுக்காக செய்யப்பட்டுள்ளது. study the picture. இந்த படத்தை ஆய்வு செய்யுங்க. right, now let's have a look at the answers. This picture, இந்த படம், shows, காட்டுகிறது, a living room, ஒரு வாழ்வறையை காட்டுகிறது. லிவிங் ரூம் என்றா ஒரு வீட்டில் காமன் ரூம் என்று சொல்லலாம், எல்லோருக்கும் பொதுவான ஹால், அறை, ஒரு ஹால், மண்டபம் என்று சொல்லலாம். the whole family, முழு குடும்பமும், is doing, செய்து கொண்டிருக்கிறது, different, பல்வேறு விதமான, different kinds, பல்வேறு வகையான, of tasks there. அப்போ different kinds of tasks there. அப்போ அங்கு பல்வேறு வகையிலான வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. 2 members are sitting on the sofa. அந்த சோஃபால 2 அங்கத்தவர்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. father, தந்தை, is reading, வாசித்து கொண்டிருக்கிறார், a newspaper, ஒரு நியூஸ்பேப்பரை. while, அதே நேரம், mother is busy, உம்மா பிஸியாக, வேலை பழுவாக இருக்கிறா, with sewing a dress, ஒரு ஆடைய தைத்து கொண்டு அந்த வேலையுடன் பிஸியாக இருக்கிறார். the daughter, மகள், is watching the television, டிவி பார்த்து கொண்டிருக்கிறார் மகள். the elder son, மூத்த மகன், seated at a desk, ஒரு டெஸ்க்ல உட்கார்ந்து கொண்டு, in the corner, மூலையில், of the living room, இந்த வாழ்வறையில், is busy, பிஸியாக இருக்கிறார், with his computer, அவருடைய கம்ப்யூட்டருடன். the baby is playing with his toys, இந்த அல்லது அந்த குழந்தை அதனுடைய விளையாட்டு சாமான்களுடன் விளையாடி கொண்டிருக்கிற. sitting on the floor, நிலத்தில் உட்கார்ந்த வண்ணம். a helicopter can be seen, ஒரு ஹெலிகாப்டர் காணப்பட முடியும். next to him, அந்த குழந்தைக்கு அடுத்ததாக ஒரு ஹெலிகாப்டர் காணப்பட முடியும். there is a picture, ஒரு படம் இருக்கிறது, on the wall, சுவரில், and a carpet is laid, ஒரு கார்பெட் விரிக்கப்பட்டுள்ளது, போடப்பட்டுள்ளது, on the floor, நிலத்தில். there is a stool, ஒரு ஸ்டூல் இருக்கிறது, with a vase of flowers, ஒரு பூக்களை கொண்ட வாஸ் உடன், kept on it, அதன் மீது வைக்கப்பட்டு. right, have a look at the picture once again. well, moving on to text number 4. read the following invitation and answer the questions. வாசிங்க, கீழ்வரும் அழைப்பிதழை, வினாக்களுக்கு விடையளிங்க. invitation, அழைப்பிதழ். the principal, the staff and the students of நெலும் வெவ மகாவித்யாலய, அந்த ஸ்கூல்ட மாணவர்கள், ஆசிரியர்கள், அதிபர், cordially invite,
மிஸ்ஸஸ் ஷீலா விஜயவர்தன என்பவரை அழைக்கிற டு தி annual இங்கிலீஷ் டே, வருடாந்த இங்கிலீஷ் டேக்கு ஆன் ஃப்ரைடே த 2nd of November 2020 அந்த டேட்டில் அந்த நாளில் ஃப்ரம் 9 AM onwards 9 மணியிலிருந்து அட் த ஸ்கூல் மெயின் ஹால் ஸ்கூல் பிரதான மண்டபத்தில் மெசஸ் கலனி மெண்டிஸ் the senior lecturer of University of Sri Jayawardhanapura ஸ்ரீ ஜாவர்தனபுர யூனிவர்சிட்டியோட சீனியர் விரிவுரையாளர் மெசஸ் கலனி மெண்டிஸ்தான் will grace the occasion as the chief guest, பிரதம அதிதியாக அந்த நிகழ்வை will grace சிறப்பிப்பார். grace and bring honor or credit to someone or something by one's attendance or participation, கலந்து கொள்வதன் மூலம் ஏதோ ஒன்றுக்கு ஒரு கௌரவத்தை கொண்டு வாருது. அப்போ சிறப்பிப்பதுன்னு சொல்லலாம் கிரேஸ். ரைட். கொஸ்டின் நம்பர் 1, what is the occasion? அந்த நிகழ்வு என்ன? தி annual English day, வருடாந்த இங்கிலீஷ் ஆங்கில தினம். நம்பர் 2, who is invited for the occasion? இந்த நிகழ்வுக்காக யார் அழைக்கப்படுற? மெசஸ் ஷீலா விஜயவர்தன. when does the occasion start? இந்த நிகழ்வு எப்போ தொடங்கும்? at 9 AM அல்லது from 9 AM 9 மணி அல்லது 9 மணியிலிருந்து. where is the occasion held? எங்க நடைபெறும்? at the school main hall ஸ்கூல் பிரதான மண்டபத்தில். who is the chief guest? யாரு பிரதம அதிதி? மெசஸ் கலனி மெண்டிஸ். who is invited for the occasion? Mrs. Sheila Vijayawardana. Number 2. Number 5, who is the chief guest? யாரு பிரதம அதிதி? Mrs. Kalani Mendis தான் chief guest, பிரதம அதிதி.